ஹைடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா பாய்ஸ் வந்து உங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. நீங்களும் வந்து பாய்ஸ் கிட்ட எதையும் மறைக்காமல் ஃபுல்லாக சொல்லியிருப்பீங்க. இந்த லீவ் வந்து பிளான் போட்டிருப்பான், நான் வாய்ஸை ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காற்றும் நீரோட சக்தி இருக்கும். அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஜெய்ஹோப்பையும் ஜிமினையும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் லீக்கா எதுக்கு ஜிமினை சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாண்டா. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்சன் தான் லீ தாண்டா. எதுக்கு இப்போ ஜிமினை சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனை பார்த்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து கேட்குறாண்டா. ஆமாம், நாங்களாம் சின்ன வயசுலேருந்து நண்பர்கள், ஒரே ஆசிரமத்தில் தான் நாங்கள் வந்து வளர்ந்தோம், அங்கே தான் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயிலெலாம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லீங்கிற பர்சனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ இங்கே நான் பேசினது எல்லாத்தையும் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனும் சொல்கிறாங்கடா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்சனாக அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே சக்தி தானே, நீரோட சக்தி தானே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பர்சனாக, இங்கே பார், என்னோடய சக்தியெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி மீறி நீ என்னை அழிக்கிற அப்படின்னா என்கிட்ட இருக்க நீரோட சக்தி நான் வீக்கு தான் போகிற மாதிரி பண்ணியிருக்கேன், மந்திர கட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறான். இந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஏன்னா 2 நீரோட சக்தி இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்டில் நிற்கிறவங்கள ஒரு வழி பண்ணிடலாம், ஓகேவாடா. அதனால தான் வந்து அவன் சண்டை போடவே ஆரம்பிச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் ஜிமின் கிட்ட போயிட்டு உண்மையை வந்து சொல்லிடுவான் அப்படிங்கிறதுக்காக தான் சண்டை போடவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அது நடக்காமல் போகுது அப்படிங்கும்போது லீக்கு ரொம்பவே வந்து கடுப்பாகுது. அவன் ரொம்பவே வந்து அந்த பர்சனை போட்டு அடிக்கிறான், ஆனால் சாக விடலை, ஓகேவாடா. அப்படி படுக்கையை ஆக்கி விடுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து லீ தான் அதில் வின் பண்ணுறான். அந்த பர்சன் பார்த்திங்கன்னா செம்ம அடி, அப்படியே எப்படி சொல்கிறது, சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி விட்டுறான். அப்போ அந்த பர்சனா அப்படி படுத்துகிட்டே சொல்கிறாங்க, உன்னை ஜிமின் சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இந்த லீவ் வந்து அப்படியே ஸ்மித் பண்ணுறான்னா, அந்த போகிற பர்சனா, இங்கே நடந்ததெல்லாம் ஜிமின்க்கு இன்னும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ், ஓகேவா. என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த தூதுவர்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல நம்ம பாய்ஸ் கிட்ட சொல்கிறக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமினும் அந்த நீரோட சக்தி கொண்ட அந்த ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, அவங்களும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜிமின் கிட்ட வந்து அந்த பர்சன் சொல்லியிருப்பான், எங்களை வந்து பேசுகிறக்காக லீ கூப்பிட்ருக்கான், என்ன நடக்க போகுதுன்னு தெரில, அவனோட நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அவன் அந்த ராஜ்யத்துலேருந்து பிரிஞ்சு வந்தவன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, அப்படின்னா நீங்கள் பேச போகிறத நான் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாருடா. அதுக்கு நான் வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பெட்டு வந்து வளர்த்துட்டு இருந்திருப்பாருடா. அவரோட அந்த ஞான திருஷ்டி, அதாவது அவருக்குன்னு ஒரு சக்தி இருக்கும்ல, அது மூலியமாக அந்த பெட்டில் இருந்து நம்ம ஜிமினுக்கு அப்படியே கன்வே ஆகிற மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி கனெக்டிவிட்டி பண்ணியிருப்பார். இந்த இடத்துல பேசுகிறது எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு மைக் வச்சு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து மேஜிக்கில் வந்து பண்ணியிருப்பாருடா. இப்போ வந்து ஜிமினுக்கு ஃபுல்லாக கேட்டிருப்பாரு. என் ஃப்ரெண்டையே அடிக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு அவ்வளோ சீன் இல்லையே ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப்பு, ஆரம்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. என்ன உன் ஃப்ரெண்டை பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு போனால் என் ஃப்ரெண்டு சந்தோஷப்படுவான்னு எனக்கு தோணுது, நான் போகல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் சொல்லிடுறாருடா. நீங்களா உங்கள் ரூமில் இருக்கீங்க, என்ன நடக்க போதோ, அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான், பண்ணாமலாம் இருக்க மாட்டான், அவனை ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. முடிஞ்சால் அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, சரியா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாய்ஸும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லீக்கு தெரியாது. அந்த அடிப்பட்ட பர்சனோடையே பார்த்திங்கன்னா அந்த கிளியும் அப்படியே பறந்து போயிடும். வளர்த்தவங்க பின்னாடி தானே அந்த கிளி, புறா அதெல்லாம் பறந்து போகும். ஸோ அப்படியே பறந்து வந்து அவர் பின்னாடியே போயிருக்கும். அவனுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது ஜிமினுக்கு தெரியாமல் போயிருக்குண்டா. இந்த பக்கம் அந்த பர்சன் லீயா, அந்த இன்னொரு பர்சன் இருப்பாங்களடா, அந்த பர்சனை பார்த்துட்டு, நீயாவது எனக்கு துணை நிற்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் நிற்காமையா, நான் தானே உன்னோட அது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தானே, நான் நிற்காமல் வேற யார் நிற்க போகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அப்போ அந்த பர்சனாக அப்படியே சிரிச்சுட்டு, நாளைக்கு இருக்குடா உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே நைட்டு படுத்து தூங்கிடுறாங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அந்த லீவ் வந்து அந்த ரூமில் இல்லை, சரிங்களா. காவலாளிங்க வந்து பார்த்துருப்பாங்க, போட்டிடுற ஆளுங்களெல்லாம் வர சொல்கிறக்காக கூப்பிட்றக்காக வந்து பார்த்துருப்பாங்க.
அங்கே லீ இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பக்கத்தில் இருந்த பர்சனை பார்த்தா அவர் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அவரை எழுப்பி கேட்குறாங்க, எங்கே லீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து பக்கத்தில் எங்கேயாவது நடைப்பயிற்சி செய்கிறதுக்காக போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்லியிருப்பாங்கடா. அப்போது அந்த காவலாளிங்களாம், ஓ அப்படியா, சரி கூட்டத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. போயிட்டு நம்ம பாய்ஸ் கிட்ட சொல்கிறாங்களா, இந்த மாதிரி லீவ் வந்து வரலை, அந்த ரூமில் வந்து இல்லை, நாங்கள் சொல்ல போகும்போது அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவலையும் நம்ம பாய்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம பாய்ஸா ஏதோ சரியில்லையே, எங்கே அந்த ஒற்றன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் கூப்பிட்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த காவலாளி ஒருத்தர் வந்து வராங்கடா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு பள்ளி ரூபத்தில் இருப்பாங்க, சரியா? அவங்க உருவத்தை மாற்றக்கூடிய சக்தி அந்த ஒற்றனுக்கு இருக்குது. அவங்க வந்து பள்ளி ரூபத்தில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன ராஜா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. இல்லை லீ எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ராஜா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், சமையல் கூடத்துக்கு தான் போனான், நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்து ஏதோ கலந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒற்றன் வந்து சொல்லிடுறாங்களா. இந்த பக்கம் ஆரமாக அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு, எங்களுக்கேவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி ஜின்னா பார்க்குறாரு. ஜின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து தலையாட்டிட்டு அவர் போயிடுறாரு அவர் ரூமுக்கு. அவர் போயிட்டு ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா பாய்ஸ்க்கும் கொடுக்குறாங்கடா. ஒயனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவளுக்கும் வச்சுருக்கேன், கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. சரி சரி அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அந்த மருந்தெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜின் உங்கள் ரூமுக்கு தான் வராரு. நீங்களா தூக்கமே இல்லை, நைட்டெல்லாம் என்ன பண்ண போகிறானோ எது பண்ண போகிறானோன்னு பயந்துட்டு தான் இருக்கீங்க. எப்படியாவது நம்ம பாய்ஸை வந்து இந்த பிரச்சனையில் மாட்ட விடாமல் தப்பிக்க வச்சிடணும். அவனோட கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன உங்கள் ரூமுக்கு வந்துட்டு அந்த டோரை நாட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கதை ஓப்பன் பண்ணியாச்சு, வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க. அப்போ ஜின்னா, என்ன மேடம் நான் வந்திருக்கிறது அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சா என்ன, எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தான் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜின்னா, சரி சரி எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது, கொஞ்சம் இல்லை வாயேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்களா அது வந்து ஜின் நான் போகணுமே, நான் அப்புறமா வந்து பேசுகிறேனே அவங்க கூட, நம்ம சாயந்தரமாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் பேசிட்டு தான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஃப்ரெண்ட் சைட்லேருந்து அப்படியே பேக் சைடு புஷ் பண்ணுவாங்கடா. அவர் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நீங்கள் பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜின் அந்த கதவை மூடி லாக் போட்டுடுறாரு. நீங்களா என்ன ஜின் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும், கொடுத்துருட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுவா அதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மருந்தை வந்து காமிக்கிறாரு. நீங்களா இது என்ன மருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த வச்சுருக்காருலடா பாட்டில், அதை வந்து நீங்கள் அப்படியே தொடுறீங்க. தொட்டோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மருத்துவ பவரும் இருக்குல்ல, ஸோ நீங்கள் தொட்டோன்னே கண்டுபிடிச்சிடுறீங்க அது என்ன மருந்து அப்படின்ட்டு. விஷமுறிவு மருந்து எதுக்கு ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை நம்மளுக்கெலாம் விஷம் வச்சுருக்காங்களாம்மா, ஒற்றன் மூலியமாக வந்து தகவல், நீ குடிச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இல்லை வேணாமே, எனக்கு சின்ன வயசுலேருந்து மருந்து குடிக்கிறதுனா பிடிக்காது, அதனால் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தான் அந்த மருந்தோட பவர் இருக்குல்ல, நான் மந்திரக்கட்டு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படிலாம் விட முடியாது, எங்கள் ராணியை அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு இல்லை ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஜின். நீங்களா என்ன ஜின் ஒரு மாதிரி பேசுகிற, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ ஜின்னா, இல்லை இந்த மருந்து நீ குடிக்க மாட்டல, இல்லை கசக்கும்ல அதனால் வேண்டாமே, நீ அந்த பொருளை சேர்க்கவே இல்லை, அந்த கசப்பு தன்மை போக்க போகிற பொருளை சேர்க்கலல்ல, நான் தொட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா, சரி கசப்புத்தன்மை இல்லாத மருந்து எப்படி வேலை செய்யுறா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அது ஜென் ப்ளீஸ் வேணாமே அப்படின்றீங்க. முடியாது, எனக்கு என் ராணி உடல்நிலை ரொம்ப முக்கியம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மருந்து அவர் குடிச்சிடுறாரு. நீங்களா தான் நீ குடிச்சல, என்ன நீ தான் பார்த்துப்பல, அப்புறம் என்ன நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு எஸ்கேப் பார்க்குறீங்க. தின் அவங்க கையை பிடிச்சி இழுத்து நம்ம எப்போவும் போல தான் லிப்லாக் சீன் தான் அவரோட மவுத்துலேருந்து உங்கள் மவுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நீங்களா அடப்பாவி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜின்னா அப்படியே லிப்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு அப்படியே கிஸ்ஸிங் மூலியமாகவே அந்த மருந்தெல்லாம் உங்களுக்குலாம் செலுத்துறாரு. நீங்கள் அப்படியே முழுங்கிடுறீங்க, கண்டாமொழிலாம் வெளியில் வந்துடும் போடுறதுக்கு கசப்பு அந்தளவுக்கு இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். நீங்களாம் அப்படியே ஜின்னை தள்ளி விட்டு என்ன மூச்சே விட முடியல ஜின், ஏன் ஜின் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மருந்து கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி கொடுக்குறது? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கல நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் நோக்ஸை வந்து அப்படியே டச் பண்ணுறாரு. நீங்களா ஜின் விளையாடுற நேரமா அது, என்ன நடக்குதுன்னு தெரியும்ல, அவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் தகவல் வந்துருச்சு ராணி, அதுக்காக தான் மருந்தே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒற்றன் வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சொல்கிறீங்கடா. இப்போ வந்து ஜின்னா இப்போ போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். உங்களை ஒரு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு லிப்ஸில் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் பண்ணி எடுக்கிறாரு. நீங்களா என்ன அப்படின்றீங்க. இல்லை டேஸ்ட்டு நல்லா இருந்தது, என்ன லிப்ஸ்டிக் போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஜீன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறீங்க. அவரா சரி ரைட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு அவர் வெளியே போயிடுறாரு. என்னமோ அவர் தான் வந்து உங்களை விட்டுட்டு போன மாதிரி அவர் போகிறாரு. நீங்களா ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு குழந்தைன்னு சொன்னது ஏன் தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீ வந்து உங்கள் ரூமில் வந்துட்டு உங்களை மிரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். எப்போ வந்திருப்பான்னா ஜீன் வந்து உங்களை கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு பார்த்தீங்களா, அந்த டைமில். சரியா, பேசினதெல்லாம் எதுவும் கேட்டிருக்க மாட்டான். அப்போ வந்து அந்த ஜன்னலில் வந்து பார்க்கும்போது கரெக்டாக ஜின் வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஓ இந்தளவுக்கு ஆரம்பிச்சிட்டியா, அப்போது எல்லாம் முடிச்சிட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினச்சிட்டு போயிருப்பான்டா. கிஸ்ஸிங் முடியறதுக்குள்ளேயே வந்து அவன் போயிருப்பான். அவன் வந்து போயிட்டு எப்படியாவது இன்னைக்கு நைட் அவள் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கணக்கு போட்டு போயிருப்பான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜின்னு போயிட்டு நம்ம பாய்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அவன் வந்து பாய்சன் அந்த முறிவு மருந்து வந்து எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து மற்ற பாய்ஸ்க்கு தகவல் சொல்லிடுறாங்க. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு சரி இன்னைக்கு யார் அவன் அடிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த கஷ்டம் நமக்கு தேவையில்லை, அவனே சூஸ் பண்ணுவான், பார்த்துக்கலாம், மொத்த கவத்தையும் இறக்கிற வேண்டிதான் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜின்னு சொல்கிறாருடா. அப்போ பாய்ஸா ஆட ஜின்னு எங்களுக்கு கொஞ்சம் வழி விடுப்பா, நேற்று தான் நீ ஒருத்தனை முடிச்சல, அப்புறம் என்ன நாங்கள் பார்த்துக்குறோம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்னும் கோவம் போகலடா, அவன் எப்படா நம்ம வேணா பார்த்து அவன் கண்ணடிக்கலாம், அவன் என்ன தைரியம் இருந்தாலும் ஹக் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து ரொம்ப கொந்தளிக்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அதே கோவம் தான் எனக்கும், அவன் எப்படி வருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து சொல்கிறாருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் தான், ஜெய்ஹோப் உனக்கு தெரியும்ல இன்றைக்கி சண்டைக்கு கூப்பிட்றான், உன்னையும் தான் கூப்பிட போகிறான், பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் நான் விசாரித்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரே கூடத்தில் தான் படிச்சிருக்காங்க, ஒரு வேளை நண்பர்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினா ஓ அப்படியா, இன்றைக்கி அவன் அவ்வளோதான் முடிஞ்சான் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து சொல்லிட்டு ஸ்மித் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா ஆமாம் அவன் லீ மேலே இருக்க கோவத்தெல்லாம் நான் அவன் மேலே தான் இறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து சொல்கிறாருடா. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள என்ட்ரி டைனிங் ஹால் தான், அது எல்லோரும் உட்காந்து அங்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா 8 சேர் தான் இருக்கும். அந்த 8 சேரில் வந்து போயிட்டு பாய்ஸ்லாம் 7 சேரில் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் சென்ட்ரு சேர் மட்டும்தான் பேலன்ஸ் மிஸ்ஸிங் இருக்குது. நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க, அந்த சேரில் போயிட்டு உட்காடுறீங்கடா. அப்படியே வந்துட்டு சர்வெண்ட்லாம் எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் எல்லோரும் அப்படியே ஃபுட்டுக்கெல்லாம் சாமிலாம் கும்பிட்டு அந்த ராஜாங்கள்லாம் செய்வாங்களா மரியாதையெல்லாம், அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்களா யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்ன யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா. யாருன்னா நம்ம ஆரம் தான் கேட்குறாரு. கேட்கும்போது நீங்களா அது 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 வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப திணறீங்க. ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயம் அப்படி. என்னக்கா நடந்தது அப்படின்னு கேட்பீங்க, தெரியும் சொல்கிறேன். என்னன்னா கீழே வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்களே, அப்போ வந்து உங்கள் காலை வந்து யாரோ நோண்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களா ஐயோ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெய்ஹோப்பே தான், அவரே தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அவர் அப்படியே சிரிச்சிட்டு அப்படிலாம் வாயெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துருக்காருடா. அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வி தான் உட்காந்துருக்காரு. வியா அப்படி ஜெய்ஹோப்பை பார்க்குறாரு. ஜெய்ஹோப் வியை பார்க்குறாரா. என்ன நடந்திருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து உங்கள் காலை தடவி இருப்பாங்க. அதனால தான் வந்து நீங்கள் கத்தியிருப்பீங்க. எவ்வளவோ வந்து நீங்களும் வந்து காலாலேயே அப்படியே சண்டை போட்டு 2 பேர் வந்திருக்காங்கல்ல. ஸோ உங்கள்
காலாலேயே வந்து சண்டை போடுறீங்க, பட் முடியல, அதனால தான் வந்து கத்தியிருப்பீங்க. நம்ம ஆரம் தான் வந்துட்டு சரி சரி எல்லோரும் சாப்பிட்டு முடிங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சிரிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாருடா. அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா விஎஸ் வந்துட்டு வி நான் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு நாளைக்கு தானே, நாளைக்கு இங்கே உட்காந்துப்பியாமா, நீ சாப்பிட்ற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா நான் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் முடிச்சு சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. போடா டேய் நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் சுகாவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தொண்டை வந்து ரொம்பவே வந்து இது பண்ணுறாரு. ஜெய்கோப்புக்கு பக்கத்தில் அவர் தான் உட்காந்துருக்காரு. ஜெய்கோப்பா என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை இப்போ வந்து உன் காலை நீ எடுக்கலை அப்படின்னா நான் வெட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது அப்படிங்கிற மாதிரி ஜெய்கோப் கேட்குறாரு. எடுடா அவளை சாப்பிட விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கோப் ரொம்பவே வந்து திணறாரு. ஏன்னா அது நம்ம சுகாவை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும் தானே, நிலத்தோட சக்தி. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெய்கோப் இருந்துட்டு சரி சரி ஓகே நான் எடுத்துட்றேன், சாப்பிடு சரியா, இன்னொரு காலை விடலாமே, முறிஞ்சிரும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கெஞ்சிறாரு சுகா கிட்ட. சுகாவா சரி சரி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாருடா. வியை பார்த்து நம்ம சுகா ஒரு முறை தான். வி வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே நம்ம வேலையை கட்டக்கூடாது, அவன் மேலே தான் நம்ம ஓடிட்டுருக்கோம், ஏதாவது பண்ணி விட்டானா முடிஞ்சுது நம்ம ஜோலி அப்படிங்கிற மாதிரி நம்ம வியும் வந்து சுகாவை பார்த்து அடங்கிட்டு அவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாருடா. நீங்களா அப்பா விட்டுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஒரு டஸ்ட்டு மண் துகள்கள் அப்படி வச்சுக்கங்க, மண் துகள்கள் வந்து உங்கள் ஹிப்பை அப்படியே ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களாம் டே சுகா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுகாவை பார்த்து அழுகிற மாதிரி பண்ணுறீங்க. அவராக சிரிக்கிறாரு. நீங்களாம் சாப்பிட்ணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி செய்களை பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்கோப்பும் வியும் அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே சுகாவை பார்த்து மறிக்கிறாங்க. ஏன்டா எங்களை கம்முன்னு இருக்க சொல்லிட்டு நீ என்னடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. சாரு வந்து என்ன பண்ணியிருப்பார்னா நம்ம சுகா வந்து அவரோட மண் துகள்களை வச்சு உங்கள் ஹிப்பில் வந்து அப்படியே கிச்சு கிச்சு மூட்டியிருப்பார் சரியா. அப்படி தான் பண்ணியிருப்பார். நீங்களாம் அப்படியே சுகாவை பாவமாக பார்த்துட்ருக்கீங்க, தான் சாப்பிட்றதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் வந்து அப்படியே ரகலை பண்ணிவிட்டு அடித்து பிடிச்சி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த அரசவைக்கு போகிறீங்க பாருங்கள். அப்படி எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு கெத்தாக 7 பாய்ஸ்க்கு சரௌண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லேடி வராங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு எப்படி ப்ரௌடாக இருக்கும், அந்த அளவுக்கு வர்றீங்க. அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கங்கடா. அப்படியே மாஸாக இருக்குது அந்த அரசவைக்குள்ள என்ட்ரி ஆகும்போது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு எப்படி சொல்ல, அந்த ராஜாங்களாக உட்கார சேர் இருக்குல்ல, அரியணை அந்த பேரை தானே யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அரியணை வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒன்று போட்டிருப்பாங்க. எப்படின்னா 7 பாய்ஸ்க்கு சென்டரில் நீங்கள் உட்கார்ற மாதிரி, உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு 4 பாய்ஸ், ரைட் சைடில் 3 பாய்ஸ் அந்த மாதிரி வந்து உட்காருவாங்க. அப்படி வந்து உட்காரும்போது நீங்கள் சென்டர் பீஸு. அந்த அரியணையும் அவ்வளோ பெருசாக கிராண்டாக இருக்குது, பாய்ஸை விட அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்களா அதை பார்த்துட்டு பாய்ஸை திரும்பி பார்க்குறீங்க. பாய்ஸாக போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறாங்க. நீங்களா அப்படியே சிரிச்ச முகத்தோடு போயிட்டு அந்த அரியணையில் உட்காடுறீங்கடா. உங்களுக்குன்னு அந்த கிரீடம் ஒன்று சொல்லியிருப்பேன்ல, முன்னாடி எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த பாம்போட கிரீடம், அந்த கிரீடம் உங்களுக்கு இப்போது விசிபிள் ஆகுது. அந்த அரசவையில் இருந்த எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தோட சிறப்பு வாய்ந்த கிரீடம், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடச்சிடாது. அந்த குயின் அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிரீடம் கிடைக்கும். அந்த கிரீடம் வந்து உங்கள் தலையில் அப்படியே வந்து அந்த மறைஞ்சு இருந்திருக்கும், யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அந்த அரியணையில் உட்காந்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு அந்த கிரீடம் அப்படியே வருது. அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் நாக்கு நீட்டி எல்லாரையும் அப்படியே ஒரு சுற்றுது. எல்லோரும் பார்த்து கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஆயுதம் தான் சரிங்களா. நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த அடுத்த செகண்ட் அந்த கிரீடம் வந்து அந்த முன்னாடி நிற்கிற யார் மேலே நீங்கள் கோவப்படுறீங்களோ அவங்கள வந்து போட்டு தள்ளிடும், அந்த மாதிரி சரிங்களா. எல்லோரும் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ வந்து நீங்களா இப்போ அவசியம் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பாம்பு பார்த்திங்கன்னா அப்படியே கிரீட மாட்டையே அப்படி தங்கத்தில் சரிங்களா, தங்கமாக மாறி அப்படியே சிலையாட்டவே உங்கள் தலையில் வந்து அப்படியே சுற்றி உட்காந்துருக்கு. மற்ற பாய்ஸ் எல்லோரும் அப்படியே ப்ரௌடாக பார்த்துட்டு அவங்களும் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்கடா.
இப்போ வந்து நான் அந்த லீங்கிற பர்சன் தான் அரசவைக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களேடா, அந்த பர்சன் வந்து வராங்க. வாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்ன போட்டிக்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆ தயார் தான் அரசே, நீங்கள் அங்கே போட்டி கூட்டத்துக்கு வருவீங்கன்னு நினச்சா அரசவையில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை, மக்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு தானே வர முடியும், எங்களுக்குன்னு ஒரு பணி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சொல்கிறாரு. சுகாவா, அதை பண்ணாமல் அங்கே வந்து உட்காந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வெறும் போட்டியை மட்டும் நடத்தி எங்கள் ராஜ்யத்தை நாங்கள் காட்டி காக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பர்சனா, ஓ அப்படியா, மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை, அந்த மக்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆகட்டும் அரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிட்டு அவனோட பிளேஸில் உட்காந்துக்கிறான். வந்த மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் யார் என்ன கேட்குறாங்களோ அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பாய்ஸ் எல்லோரும் கொடுக்குறாங்க. நீங்களும் சந்தோஷமாக வந்து அதை பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லீ தான் வாரி வாரி கொடுத்துட்டே இருந்தால் அரசவையில் என்னடா இருக்கும், எல்லாத்தையும் இப்படியே கொடுத்தே முடிச்சவனுங்க போல் இருக்கு. இல்லை இதை விடக்கூடாது, இதை வந்து நம்ம இப்படியே வந்து நிறுத்திடணும், இன்றைக்கி இதுக்கு மேலே இந்த ராஜ்யம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்கான். அப்படியே வந்து எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸ் வந்து நேராக இப்போ அந்த சண்டை நடக்கிற அந்த இடத்துக்கு தாண்டா போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் தான் உங்களை பார்த்துட்டு, ஒயன் இங்கே உனக்கு இன்றைக்கி வேலை இருக்குமான்னு தெரில, அங்கே வந்து நாங்கள் உனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ அங்கே போய் வெயிட் பண்ண, நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா முடியாது, நான் வருவேன், நான் வந்து பார்ப்பேன், அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பேசினா எப்படி, நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அந்த பாய்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சு சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்களா. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அவன் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஜெய்ஹோப்பை வந்து சண்டைக்கு கூப்பிட்றாங்க. ஜெய்ஹோப்பா சரி ஓகே நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து எழுந்திரிச்சு போய் நிற்கிறாரு. அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி காற்று, அவனும் வந்து காற்று, அந்த லீ தான் வந்து தண்ணி, சரிங்களா, சாரி நானே மாதிரி சொல்லிட்டேன். அப்போ வந்து நம்ம ஜெய்ஹோப் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு நிற்கிறாரு. அவ்வளோ சீக்கிரம் நீ என்ன பிடுங்கிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேனே அரசே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு, இன்றைக்கி உன்னை வேரோட பிடுங்கி வீசாமல் என் பேரை மாற்றிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து என்னென்னா இயற்கை சக்தியெல்லாம் ஒரு சக்தியா அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா, அப்படி தான் வந்து ஐயா வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு தெரில இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரில. போக பார்த்துருவான், சரியா. அவர் வந்து அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு நிற்கவும் அவரோட அந்த காற்றோட சக்தியை வந்து அப்படியே வெளிப்படுத்திட்டு இருக்காரு. பின்னாடி ரொம்ப அந்த மிஷினோட சக்தம் கேட்குதுடா, நான் ஒன்றும் பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும், போடலைனாலும் திட்டுவீங்க, அதனால அந்த மிஷினோட சத்தத்தோடையே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்டா, ப்ளீஸ் ஏதாவது கோச்சிக்காதீங்க, சரியா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்ஹோப் தான் அப்படியே அவரோட கோவத்தெல்லாம் கொண்டு வந்து அப்படியே நிற்கிறாரு பாருங்க. அப்போ வந்து அவரோட பவர்லாம் வெளியில் வருதுன்னா அவர் வந்து ஒரு கொடி மாதிரி வராரு. இந்த பக்கம் அந்த பர்சனாக மரமாக வந்தாலே தூக்கி வீசிடுவேன், இவன் என்ன கொடியாக வரான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஜெய்ஹோப் தான் அந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளவர் வருது. அந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பர்சனோட அந்த நெக்கை சுற்றி அப்படியே போயிட்டு டைட் பண்ணுது. இந்த பக்கம் ஜெய்ஹோப் அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. அந்த பர்சனும் பார்த்திங்கன்னா சும்மா இல்லை, அவரும் வந்து சண்டை போடுறாருப்பா. காற்றோட சக்தியெல்லாம் வச்சு அப்படியே அந்த வால் மாதிரி பண்ணி அதை வச்சு அந்த கொடியெல்லாம் கட் பண்ணுறது, ஜெய்ஹோப்பை 2 அடி அடிக்கிறது அப்படியே பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா போதும் ஆடினது கம்மனு கடடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுறாரு. அவனுக்கு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு, ஏன்னா அவரோட மூச்சு விட்டால் தானே அவரோட வெளியே அந்த ஆக்சிஜன் வந்துட்டு போனால் மட்டும்தான் அவரோட சக்தி வந்து வேலை செய்யும். பட் இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஜெய்ஹோப் வந்து ஒரு மம்மியை சுற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சுற்றிடுறாரு. அப்போது அந்த பர்சனா என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கதறாரு. ஜெய்ஹோப்பா, இதை நீ எங்களை எதிர்க்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இப்போ வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சனை தூக்கி ஒரே வீசு தான் அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில் பறந்துடுறான் அவன். அந்த கட்டோடையே அந்த வெளியில் போய் விழுந்த அடுத்த செகண்ட் தான் வந்து அந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவனை ரிலீஸ் பண்ணுது. அவனுக்கா அவ்வா முடியலடா, ஐயோ இந்த பக்கம் ராஜ்யத்துக்கு நான் தலை வச்சே படுக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் வந்து எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். இந்த பக்கம் லீக்கு பார்த்திங்கன்னா ஐயோ என்ன இப்படி ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு.
அப்போது ஜேக்கப் பார்த்தீங்கன்னா, அப்போது நான் தானே வின் பண்ணேன் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் அரசே அப்படிங்கிற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜேக்கப் தான் அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து அப்படியே பவ் பண்ணுறாரு. நீங்களா ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு அவரோட பிளேஸில் அப்படியே சிம்பிளாக உட்காந்துக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்ற பாய்ஸ்க்கு அடிப்பட்ட மாதிரிலாம் அவருக்கு அடியே படலை. நீங்களாம் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து விங்க் பண்ணுறாரு. நீங்களாம் ஐயோ இவங்களை பார்த்து சிரிக்க கூட கூடாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திரும்பி அந்த லீவை பார்த்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கு வந்து நிற்கிறாரு. யாருன்னா நம்ம ஜேகே வந்து கூப்பிடுறாரு. நீருக்கும் காற்றுக்கும் தானே நீருக்கும் நெருப்புக்கும் தானே எதிரும் புதுவாக இருக்கும். அதனால வந்து நம்ம ஜேகேவை கூப்பிடுறாரு. ஜேகே வந்துட்டு நேற்று தானே நான் சண்டை போட்டேன், நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பர்சன் தான் நீங்கள் தான் சார் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து வேணும்னே கூப்பிடுறாரு. இதுதான் தன்னோட சாவை தானே வர வைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஜேகேவை பற்றி தெரில, பார்த்துக்கலாம். அவர் வந்துட்டு அப்படி கூப்பிடுறாரு. நம்ம ஜேகேவை வந்துட்டு அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு நிற்கிறாரு பாருங்க. அப்படி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா. குறைஞ்ச சக்தியில் இல்லை, அவனுக்கு பயங்கரமான சக்தி இருக்குது. அவன் வந்து அப்படி நம்ம ஜேகேவை எதிர்த்து அவ்வளோ ஃபைட் பண்ணுறான். எப்படியாவது நம்ம ஜேகேவை வந்து அந்த நெருப்பை வந்து அணைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜேகேவெல்லாம் சுற்றி அப்படி மேலெல்லாம் தூக்குறது அந்த மாதிரிலாம் போகுது. இந்த பக்கம் ஜேகேவா அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. அவ்வளோதானே அவனோட வேகம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் எங்கே வச்சுருக்கானா அந்த கூட்டத்தை விட்டே அவர் மேலே போயிட்டார். இப்போது மேக கூட்டங்களுக்கு நடுவில் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நிற்கிறாரு. அவரை சுற்றி ஃபுல்லாக சரௌண்டிங்கில் தண்ணி, சூறாவளியாட தண்ணி அந்த மாதிரி நிற்கிது. அவர் அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு இவ்வளோதானே அவனோட ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவனா என்னடா இப்படி அடிக்கிறேன், இவ்வளோதானான்னு கேட்குறான். ஐயோ இவனா மனுஷனா இல்லை என்ன இவன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் மைண்டு திங்கிங்க. இந்த பக்கம் ஜேகேவா கேட்ச் பண்ணிவிட்டு அவனோட மைண்ட் வாய்ஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் கொடுக்குறாரு. அவன் ஜேகே கொடுத்த பஞ்ச் எங்கே அப்படின்னா கரெக்டாக அவனோட முலாதாரம்னா என்னக்கா அப்படின்லாம் கேட்கக்கூடாது சரியா, நீங்களே போயிட்டு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து கொடுத்துட்றாரு. அந்த பர்சனாக அப்படியே வந்து சாப்பிட்டா நாடியும் அடங்கி அப்படி ஒடுங்கி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஜேகேவா அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு இப்போ அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த பர்சனாக அப்படி ஜேகே பார்த்து முறைச்சிட்டு இருக்காருடா. ஏன்னா அவர் அடித்த அடி அப்படி அவருக்கு இன்னும் புத்திர பாகியமே போயிருக்கும், அந்தளவுக்கு வந்து அடிச்சிருப்பார். ஸோ அந்த பர்சனாக அப்படியே அந்த இடத்துல கையை வச்சுட்டு இங்கே பார், நான் யாருன்னு தெரியாமல் நீ பண்ணிகிட்ருக்க, நான் நினச்சேன் அப்படின்னா உங்களெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜேகேவா எங்கள் 7 பேரையும் உன்னால் அழிக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு திரும்பி பாய்ஸை பார்க்குறாரு. பாய்ஸ் எல்லோரும் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்கடா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க. ஏன்னா அவன் சும்மா இருக்க மாட்டானே, ஏதாவது ஒன்று பண்ணுவானே அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சொடக்கு போடுறான் பாருங்க. பக்கத்தில் வந்து அவங்களோட நம்ம பாய்ஸோட சிப்பாயிங்களாக இருந்திருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இப்போ ஜேகேவை எடுத்து சண்டை போடுறதுக்காக வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, என்னடா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இவங்களெல்லாம் உனக்கு எதிராக திருப்பி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் தான் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே கத்துறாரு. கத்தும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும், அதாவது அந்த கூட்டத்தில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 50 பேர் வந்துட்டாங்க. கால்வாசி பேர் இவனோட ஆளுங்க தான் இருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா காவலாளி உடையில் இருக்காங்க. நம்ம பாய்ஸோட காவலாளி உடையில தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேவை சுற்றி அப்படியே சரௌண்ட் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ ஜேகேவா டே சூப்பர்ரா, ஒர்த்து தான்டா, நீ ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த பர்சன் அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன நான் தூக்கிட்டு போகிறேன், உங்கள் ராஜ்யத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது ஜேகேவா என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன சொன்னேன்னு அது கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்டுச்சு, எங்கள் ராஜ்யத்தை பார்த்துக்க கூட ஓகே தான், நான் கூட விட்டு கொடுத்துட்டு நான் படுக்கு போயிட்டே இருப்பேன். இன்னொன்று என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன நான் தான் பார்த்துப்பேன், அவளை நான் வச்சுக்கிறேன், நீ வெளியில் போடான்னு சொன்னேன். எது போடாவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. ஏன்னா சிப்பாய்ங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா மற்ற சிப்பாய்ங்கள்லாம் நம்ம ஆளுங்களா இல்லை அவங்க ஆளுங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தெரியாமல் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய சிப்பாய்ங்களாம் நிற்கலாங்க, காவலுக்கு நிற்கிறாங்க. அவங்களாம் இருந்தால் நம்ம பாய்ஸ்க்கு எதிராக சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னு திரும்பி சிப்பாய்ங்களை பார்க்குறீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தொப்புன்னு ஒரு ஆளாக விழுகிறாங்க. நீங்களா கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க, என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு தான் அவங்களை
கூப்பிட்டு, ஏம்மா மாற்று மருந்து கொடுத்த எனக்கு பாய்சன் வைக்க தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், நான் பாய்சன் தான் செஞ்சு தான் கொடுத்தேன், ஆரம் தான் எல்லாருக்கும் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆமாம் பையன், பின்ன உன்னையே தூக்குறேன்னு சொல்கிறான், நாங்கள் விட்டுருவோமா? எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தூதுவை தான் பாய்சன் வச்சதை சொன்னவர் நம்ம சிப்பாய்ங்களை மாற்றின விஷயத்த சொல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் உங்களை பார்த்து ஸ்மித் பண்ணுறாரு. நீங்களா அடப்பாவிகளா, ஓகே அப்படி நமக்கு வேலை இல்லை போல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கால் மேலே கால் போட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எப்படியெல்லாம் நம்ம ஜேகே அவனை அடிக்க போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்து அப்படியே சரௌண்ட் பண்ணி நின்றுக்கிறாங்க. ஏதாவது அடிபட்டுருமோ, உங்களுக்கு பவர்ஸ் இருக்குன்னு பாய்ஸுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ், கேரிங் அதெல்லாம் காட்டணும்ல. அந்த மாதிரி வந்து உங்களை சுற்றி நின்றுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், அண்ணா நான் என்னோடய ஆட்டத்தை ஆரம்பிக்கவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் சுகாவா, இன்னும் ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சத்தம் தான். இந்த பக்கம் ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குஷி ஆகிடுது. அவரோட ஃபுல் பவர் அப்படியே கொண்டு வராரு. அப்படியே நெருப்பு தகன்னு எரியுது. அவரை சுற்றி நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீரோட சக்தி தான். அதாவது சின்ன சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, அவனால் ஒரு கடலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா இவங்களால பார்த்திங்கன்னா ஒரு குட்டை ஏரி அந்த மாதிரி சரிங்களா, அந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்போது வந்து எல்லாரோட நீர் சக்தியும் வெளிப்படுத்தி அவங்க எப்படியாவது அணைக்கணும், அந்த எரியிற அந்த உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருனாலையுமே முடியல. அப்படியே அந்த சூரியனை தொட்டு அந்த தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எல்லாரும் அப்படி பொசுங்கி போகிறாங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கே போட்டுறேன். ஓகேவா? டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ஜாய் த வீடியோ. பை பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம்.